Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம நீங்க என்ன பார்க்க போறோம், அதாவது நம்ம இஎம்ஐ கட்ட முடியலையா, அப்போ உடனடியா நம்ம என்ன செய்யணும், ஸோ இந்த இஎம்ஐ ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கான சொல்யூஷன் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நான் ஒரு லைன் படி சொல்லணும் அப்படின்றதுக்காக ஸ்கிரிப்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் நான். அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் நோட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரியாம அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஒரு விஷயத்த முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த ஓப்பன் அப்பா தைரியமா பேசணும் அப்படின்னா அப்போ நமக்கு சப்ஸ்கிரைபர்களோட ஸ்ட்ரென்த் அப்படின்றது அதிகமாக இருக்கணும். அப்போதான் எல்லா விஷயத்தையும் நம்மளால ஓப்பன் அப்பா பேச முடியும். அதனால தான் சொல்கிறேன், நீங்களும் நிறைய பேருக்கு கொண்டு போய் இதை சேர்த்தீங்கன்னா, நான் இப்போ பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணும், கடனில் மாட்டிக்கிட்டு யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிற விஷயத்த நீங்களும் பண்ண முடியும். அதனால நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். ஓகே கைஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ நம்ம பல பேருக்கு என்ன இருக்குன்னா, இஎம்ஐ கட்ட முடியல அப்படின்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, முதல்ல ஃபோனை ஆஃப் பண்ணுறாங்க. ரெண்டாவது வர்ற கால்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி விட்டுறாங்க. மூணாவது அந்த லோன் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணி அவன் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு தொல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணாலும் சரி, இல்லை கால்ஸ் அவாய்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, இல்லை உங்கள் வீடையே வெக்கேட் பண்ணாலும் சரி, ஸோ இந்த ப்ராப்ளம் அப்படின்றது நீங்கள் பேமெண்ட் கட்டாமல் சரியாகாது. அப்போது நிறைய பேர் இதை எதை மாதிரி அணுகுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம போய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, நம்ம போய் கேட்டால் அவங்க எப்படி கொடுப்பாங்க, அதெல்லாம் தரமாட்டாங்க, ஏமாத்திடுவாங்க, இல்லைன்னா நம்மளை திட்டுவாங்க, சண்டை போடுவாங்க, அப்படியே கழுத்தை பிடிச்சி அப்படி உட்கார வச்சு பணம் கட்டிட்டு இந்த இடத்த விட்டு நீ போற, இல்லைன்னா நீ அவ்வளோதான் போனேன் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க, நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு லோன் கட்ட முடியாமல் போறீங்கன்னா உங்களை கூப்பிட்டு சரி ஓகே கட்ட முடியல, நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், கட்ட முடியலன்னா ஏதாவது வேவரை கொடுக்குற கட்டுங்கம்பாங்க. அந்த ஆப்ஷனில் தான் என்னம்னா இஎம்ஐ உங்களுக்கு ரீஷெடியூல் கூட பண்ணி தருவாங்க. அடுத்தது உங்களுக்கு இந்த வேவர், செட்டில்மெண்ட் வேவர்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. ஏன்னா அந்த செட்டில்மெண்ட் வேவருக்குள்ள நீங்கள் போகும்பொழுது இந்த விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. செட்டில்மெண்ட் போனீங்கன்னா சிவில் இம்பாக்ட் ஆகும், அதாவது உங்களுக்கு வேவர் போனீங்கன்னாலும் சிவில் இம்பாக்ட் ஆகும். ஸோ இங்கே சிவில் கிளியரன்ஸோட வேவர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ தேர் அக்செப்டட். தயவு செஞ்சு ஏற்றுக்கோங்க. சிவில் கிளியரன்ஸோட ஒருத்தர் வேவர் கொடுக்குறான்னு சொன்னால், ஐயா கடவுளே வாப்பா உன்னதாம்பா தேடிக்கிட்டே இருந்தேன். அதுவும் இந்த மார்ச் டு ஏப்ரல் ஈரெண்டு க்ளோசிங்ல அந்த வரப்பிரசாதம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால அந்த வரப்பிரசாதம்லாம் வருதுன்னா எடுத்துக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க. அந்த மாதிரி சிவில் கிளியரன்ஸோட கொடுக்குற மாதிரி தான், ஏன்னா அது சிவில்ல எந்த பாதிப்பும் வராது. அடுத்தது ஸோ நீங்க என்ன பண்றோம் நம்மலாம் கேட்டிங்கன்னா, அந்த ஷார்ட் டைம் நமக்கு ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவே இதை நம்ம இக்னோர் பண்றோம். அந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் கமிட்மெண்ட்டை கொடுத்துட்றோம். அதாவது சார் நான் நல்ல பணத்தை தூக்கி போறோம், வந்து எடுத்துட்டு போ, என்ன நீ ஓரா பேசிட்டல, நல்ல பணம் வரும் எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசுகிறோம். ஸோ இது ஒரு ஷார்ட் டைம், ஒரு 4 நாளைக்கு நீங்கள் உங்கள் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டான். நிஜமாக சீரியஸாக இந்த மாதிரி பேசிட்டா உங்கள் பக்கம் தலை வச்சு மாட்டான். 4 நாள் காசு கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த மாதத்துல இந்த கஸ்டமர் சொன்னால் சரியாக பண்ணிட்டு வர்றான், அதனால தயவு செஞ்சு இவர்கிட்ட போக வேணாம், ஃபோன் அடிப்பான், கரண்டாருன்னா அந்த டேட்டில் வந்துடும் அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் 4 நாளில் நீங்கள் கட்லினா வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு சில என்ன சார் இப்படி சொன்னீங்களே, ஏன் இப்படி சொன்னீங்க, எதுக்கு போய் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் வரும். ஸோ எப்பவுமே ஷார்ட் டேர்ம் ரிலீஃப் அப்படின்றதுக்குள்ள போகாதீங்க, அது நமக்கு ஒரு தலைவலி தான் வந்துடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஒரு லோன் கட்டலைன்னா என்னை தூக்கிட்டு போய் உள்ள வச்சிருவாங்களோ, இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒரு லோன் கட்ட முடியல அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிரிமினல் கேஸ் கிடையாது. இதை பற்றி பேச நான் ஒன்றும் அட்வொகேட் கிடையாது, பட் நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால அனுபவத்தை சொல்கிறேன். இந்த லோன் கட்ட முடியல அப்படின்றதுனால நம்மளாம் ஒரு கிரிமினல் அப்படின்றது கிடையாது, இது கிரிமினல் அஃபென்ஸும் கிடையாது. ஸோ இது சிவில்னு சொல்லுவாங்க, சிவில் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால நம்மளை தூக்கி உள்ள வச்சிருவாங்க, உடனே ஆக்ஷன்ஸ் எடுத்துருவாங்க, நம்ம ஃபேமிலியும் எல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க, நம்ம கட்டலைன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது தான் கட்டணும். பர்சனல் லோன் போட்டிருக்கீங்க அப்படின்னா இது எதுவுமே மற்ற யாரையும் சாராது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, மற்ற யாருக்கும் இது போகாது. அதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதுக்காக கட்டாமல் இருக்குன்னு சொல்ல, தயவு செஞ்சு கட்டிடுங்கன்னு சொல்கிறேன் நான். ஒரு லோன் கட்ட முடியலன்னா இந்த மாதிரி யாராவது சொல்லும்போது நீங்கள் பயப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஓ அப்போ சிவில் கேஸ் இல்லை, பார்த்துக்கலாம் விட, சரி கிரிமினல் கேஸ் இல்லை, சரி விட பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் கட்டலைன்னா யார் என்ன கேட்க போகிறாங்க, நம்மளாம் தூக்கி அவ்வளோ வைக்க போகிறாங்க. ஆனால் இன்னொன்று இருக்குது, ஆர்பிட்ரேஷன் ஃபைல் பண்ணுவாங்க.
உங்கள் மேலே அசையும் சொத்து, அசையா சொத்து, எஃப்டி, ஆர்டி, நீங்கள் என்னென்னலாம் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் ஆர்பிட்ரேஷன் மூலியமா கோர்ட்டு மூலியமா எடுக்க முடியும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இதை பற்றி தெளிவாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது நல்ல ஃபினான்ஷியல் அட்வைஸ் வரையும் லீகல் அட்வைஸரி பார்த்து அவங்க மூலியமா டிஸ்கஸ் பண்ணி எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுங்கன்னு சொல்கிறேன் நான். அதனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ஒரு வீடியோவில் நான் இதுதான் சுருக்கி டக்குன்னு எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஒரே வீடியோவில் 8 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல அடக்கிட முடியாது. அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த வீடியோட லென்த் தான் இவ்வளோதான், 8 நிமிஷம் தான் பேச முடியும். அதனால நீங்கள் இதை பார்த்துட்டு அங்கே போய் ஓகே அதனால பார்த்துட்டோம், கிரிமினல் கேஸ் கிடையாது, சரி ஓகே சிவில் கேஸ் தான், சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படி அப்படின்ற மாதிரி நீங்கள் களத்தில் இறங்கிடக்கூடாது. அதாவது வந்துட்டு நம்ம ரவுத்ரம் படத்தில் ஒரு காமெடி சீன் வரும். என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ஒரு ரவுடி ஒருத்தர் இருப்பார். அந்த ரவுடி காமெடி ரவுடி கராத்தா மாஸ்டர்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா ஃபோனை வச்சு இப்படி பேசிக்கிட்டு நம்ம ஜீவா உள்ள வருவார். அந்த வீடு காலி பண்ண மாட்டேன்னு சொல்கிற சீன் நீங்கள் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஆகிடப்போகுது. அதாவது எப்படின்னா இப்போ பேசிகிட்டு இருக்க வந்துட்டு ஏய் ரைட்டு காலை செவுத்துல வச்சு லெஃப்ட் காலை எடுத்து அவனை ஒரு அடி ஆடுறான் அப்படிம்பாரு. அப்படின்ன உடனே என்ன ஆகும்னா அம்மான ஒரு சத்தம் கேட்கும். இவர் நிறைய சொல்லுவார், அம்மான ஒரு சத்தம் கேட்கும். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்ல இருந்து வந்துட்டு இவரை போட்டு அடிச்சிருவான். அதாவது இவர் ஒருத்தருக்கு ஃபோன்ட்டு சொல்லிட்டு இருந்தாரு பார்த்தீங்களா சிசியன் கிட்ட, அந்த சிசியனை வந்து ஆப்போசிட்ல இருந்து போட்டுருவான். அப்போ வந்து இவர் சொல்லுவார், அவன் லவுட் ஸ்பீக்கரில் போட்டிருந்தான், அதனால தான் கேளு, ஆமாண்ணா லவுட் ஸ்பீக்கர் போட்டானா அப்படின்வான். அதாவது தான் பொருளை வாங்கி தண்ணியாக போடுற அந்த மாதிரி வந்து கான்செப்டாக மாறிட போகுது. அதனால தயவு செஞ்சு ஜோக்ஸ் அப்பார்ட், ஏன்னா இது எதையுமே சீரியஸாக கொண்டு போகக்கூடாது. சீரியஸான விஷயம் தான், ஆனால் இதை வந்துட்டு ரொம்ப சீரியஸாக கொண்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த சின்ன ஒரு ஷார்ட் டைம் ஜோக் அப்படின்றது. சரி ஓகே கைஸ், அதாவது ஒரு லோன் பயப்படாதீங்க, கட்ட முடியலையா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ கட்ட முடியலையா வேற ஏதாவது அரேஞ்ச் பண்ணுங்க. அதுக்காக கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கி ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தலைகீழ நின்னாலும் உங்களால வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. உங்களுடைய பிரெயின் ஆக்ட் ஆகிடும். அதுக்கு எப்போ பாரு யார்கிட்டயாவது காசு வாங்கி யார்கிட்டயாவது. இப்போ உங்களுடைய பிரெயினை ஒரே ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க. என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்கன்னா, அதாவது இப்போ உங்களுக்கு வந்துட்டு லோன் இருக்குல்ல, நீங்க இது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த கடன் கட்டுறதுக்கு நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த தருணத்துல உங்களுடைய பிரெயின் என்னைக்காவது இந்த ஒரு வார்த்தையை யோசிச்சிருக்கா? யாராவது நமக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தாங்கன்னா இருக்கிற கடனெல்லாம் அடைச்சிட்டு நான் நிம்மதியாக உட்காந்துடுவேன். அவங்களுக்கு மாதம் ஒரு 1000 ரூபாயை கொடுத்து இல்லை ஒரு 10,000 கொடுத்து அந்த கடனை நான் அடைச்சிடுவேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வழி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அப்போது இன்னொரு வகையில் இன்னொன்று யோசிச்சிருக்கீங்களான்னு கேளுங்க. இப்படி யோசிச்சா கடைசி வரைக்கும் நம்மளால கடன்காரனாக தான் இருக்க முடியும். இட்ஸ் ஓப்பன் டாக். கடைசி வரைக்கும் நம்மளால கடன்காரனாக தான் இருக்க முடியும். மற்றவங்க வந்து நமக்கு உதவி செய்வாங்கன்னு நினைச்சா. ஆனால் இப்படி யோசிச்சிருக்கீங்களா? சீக்கிரமாக நம்மளுடைய பிஸ்னஸ் ஸ்டடி ஆச்சுன்னா நம்ம எல்லா கடனுக்கு கடாசிட்டு ஜாலியாக ராஜா பகுத் மாதிரி உட்காந்து என்ஜாய் பண்ணலாடா அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இப்படி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் எந்த வழியெல்லாம் தெரியாதுங்க. இந்த பிரபஞ்சத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, கடவுள் மேலேயும் நம்பிக்கை இருக்குது. எந்த வழின்னே தெரியாது, ஆனால் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணம் உங்களை தேடி வரும். ஐ ஆம் ஷூர். ஸோ நான் இந்த அனுபவிச்சிருக்கேன். ஸோ எனக்கு இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த மிராக்கல் மேஜிக் அப்படின்றதுலாம் நடந்திருக்கு. அதனுடைய அனுபவம் தான். ஸோ ஓகே காய்ஸ், பயப்படாதீங்க. 8 நிமிஷம் நான் சொன்ன டைம் முடிஞ்சிச்சா? டைம் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். வீடியோ லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் பண்ணினா தான் நம்ம எல்லாத்தையும் ஓப்பனாக பேச முடியும். நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். அதுவரை உங்களோட விடைபெறும் உங்கள் விஸ்வநாதன். பாய்.